தேர்தலின் போது பிடிபட்ட 570 கோடி ரூபாய் விவகாரம் குறித்து திமுக தொடர்ந்த வழக்கில் சிபிஐ பதிலளிக்க உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சட்டசபை தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்ட ஏராளமான பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வந்தனர். அப்போது திருப்பூர் செங்கப்பள்ளி அருகே 3 கண்டெய்னர்களில் 570 கோடி ரூபாய் ரொக்கம் பிடிபட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முதலில் இந்த பணம் வங்கிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது என கூறப்பட்டது. ஆனால் பணம் தங்களுடையதுதான் என்று எஸ்பிஐ வங்கி உரிமை கோருவதற்கே 18 மணி நேரம் ஆனது. ஆனாலும் அவர்கள் தந்த ஆவணங்கள் தேர்தல் அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை. இதனிடையே 570 கோடி ரூபாய் குறித்து பல்வேறு தகவல்கள் யூகங்களாக கூறப்பட்டன. இதுகுறித்து சிபிஐ விசாரணை கோரி பிரதமர் மோடி, தலைமை தேர்தல் கமிஷனர் நஜீம் ஜைதி, ரிசர்வ் வங்கி கவர்னர் உள்ளிட்டோருக்கு திமுக எம்பி டிகேஎஸ் இளங்கோவன் கடிதம் அனுப்பினார். அத்துடன் சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் டிகேஎஸ் இளங்கோவன் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை வியாழனன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்பையா இந்த விவகாரத்தில் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு சிபிஐ நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டுள்ளார்.